ஏண்டி கல்யாணத்துக்கு போற வேணும் வந்துருச்சு, இன்னும் கிளம்பலையா? இந்த கிளம்பிட்டல. உனக்கு சால்ரா அடிக்கிற மையம் வரலையா? எப்பா நானும் தாப்பா போறேன். ஆனே சேல் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. நான் சொன்னத வெளியே பாத்துட்டு வாடா. அம்மா மாத்திருமா. இப்ப போய் பாத்துட்டு வாடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மா போய் மாத்திருமா. இப்ப போய் பாத்துட்டு வாடா. சரிம்மா. ஹலே நில்றா. இவன் நம்ம பாத்துட்டு வாடான்றா, நீ பாத்துட்டு வந்து மாத்திரிமான்ற. இவ சேலைய மாத்தி மாத்தி கட்டிக்கு வாரா. இங்க என்னடா கூத்து நடக்குது? எப்பா கல்யாணத்துக்கு வர பொம்பளைய அம்மா சேலைக்கு மிஞ்சி யாரு அழகான சேலை கட்டிடக்கூடாதான், அதான் இப்படி பண்ணுது. ஏண்டி இவ என்னடி சொல்றியா? ஒண்ணும் புரிய மாட்டேது. தெற்கு வீட்டுக்காரிய வடக்கு வீட்டுக்காரிய ஏன் கூட போட்டி விடுறாளுங்க. நான் என்ன சேலை இல்லாதவளா? அதான் அவளுகளை காட்டுலயும் டிசைனா புது சேலையா மாத்தி மாத்தி கட்டுது. ஹலோ மறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. ஏண்டி இப்படியே ஒவ்வொருத்தைய பார்த்து சேலைய மாத்திக்கிருந்தா கல்யாணத்துக்கு போக 6 மாசம் ஆக முடியும். ஆகட்டுங்க, கல்யாணத்துக்குலாம் நாகநாட்டோட வெறப்ப திருக்கிட்டு போனாத்தியா 4 பேர் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. என்னடி கழுத்துல கையில பளபளன்னு தெரியுது? இது பூரா கவரிங் நகைப்பா. பஞ்சர் கடை பாண்டிய ஒண்டாட்டின்டா. சும்மாவா ஸ்டைலா போக வேணாம், அதே வாங்கி வச்சிருக்கேன். ஆமடி ஒட்டுறது பஞ்சரு, அவளை பெருமை வரையா? பொடி பொசகட்டவளை. ஏப்பா இப்ப அம்மாவை நீ சேலைய மாத்த சொல்றியா இல்ல வேணான்றியா? இல்ல சால்றா பொருளா வாரேன். தள்ளுறேன். ஏமா எங்கம்மா போறாரு? தெரியலடா. ஓ நீ அப்படி வரியா? இந்தாடி இதுல 50 சேலை 50 ஜாக்கெட் இருக்கு. மண்டபத்துல உட்காந்து ஒவ்வொருத்தையா பார்த்து சேலைய மாத்தி மாத்தி கட்டிக்க. எதுக்குங்க உங்களுக்கு கும்பிட்டு கோவம்? சேலை பேக்க தூக்குடா. அடே உலகத்திலே ஒரு நாள் கல்யாணத்துக்கு 50 சேலை எடுத்துக்கு போறவ நீ ஒருத்தியா தாண்டி இருப்ப. போகும்போது நல்ல வார்த்தைய சொல்லி அனுப்புப்பா. போடா மொகரைய பாரு. மொகரைய சாடிக்கேத்த மூடியா, ஆத்தாளுக்கு ஏத்த மகன். அவ பின்னாடியே போய் சால்ரா அடிச்சுக்கிட்டு இருறா. சால்ராவை அடிக்க சொல்ற இரு, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து உனக்கு மேல அடிக்கிறோம்.